சாதி பார்த்து நடவடிக்கை எடுப்பதா? தவிக அமைச்சர் ரமேஷ் செயலால் சர்ச்சை. அமைச்சர்களுக்கு மட்டும் கரிசனம் காட்டியது உண்மையா? திருச்சி ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனையில் லஞ்சம் கேட்ட கடைநிலை ஊழியர்களை இடைநீக்கம் செய்த நிலையில் திருச்செந்தூரில் அர்ச்சகர்கள் லஞ்சம் கேட்ட விவகாரத்தில் மட்டும் மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்கியது ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் மாஸ்க் அணிந்து கொண்டு அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் ஆய்வு நடத்த சென்றிருந்தார். அப்போது அவரை யார் என்று தெரியாமல் அர்ச்சகர்கள் சிலர் அணுகினராம். விரைவு தரிசனம் செய்வதற்கு 4000 செலவாகும் என்றும் அதை கொடுத்தால் உடனே தரிசனத்திற்கு அழைத்து செல்வதாகவும் கூறினராம். இதையடுத்து தான் யார் என்று சொல்லாமல் அமைச்சரும் பணத்தை எப்படி செலுத்த வேண்டும் என்று கேட்டு அதற்கு ஒரு ஜிபே எண்ணை அவர்கள் கொடுத்ததும் அதில் 4000 அமைச்சர் செலுத்தியுள்ளார். இதையடுத்து ஆய்வுக்கு வந்தது அமைச்சர் என்று தெரிந்ததும் அர்ச்சகர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து போயினர். இதையடுத்து கோயில் நிர்வாக அலுவலகத்தில் உள்ள பதிவேடுகளை ஆய்வு செய்த அமைச்சர் ரமேஷ் அங்கும் பல முறைகேடுகள் நடந்திருப்பதை அறிந்து கொண்டார். இந்நிலையில் முறைகேடு செய்தவர்களிடம் ரமேஷ் மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்கியதாக சொல்லப்படுகின்றது. அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் திருச்சி ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனையில் நோயாளிகளிடம் சக்கர நாற்காலி தள்ளுவதற்கு 100-200 ரூபாய் என்று பணம் பெற்ற 4 கடைநிலை மருத்துவ பணியாளர்களை இடைநீக்கம் செய்தார். அதிரடி நடவடிக்கையாக இது பார்க்கப்பட்டது. அமைச்சர் ரமேஷின் இன்றைய திருச்செந்தூர் ஆய்வில் VIP தரிசனத்திற்காக அமைச்சர் என்று தெரியாது அவரிடமே 4000 ரூபாய் லஞ்சம் கேட்டு அர்ச்சகர்கள் பிடிபட்டுள்ளனர். அதே சமயம் அந்த அர்ச்சகர்கள் இடைநீக்கம் செய்யப்படாது மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்க சொல்லி எச்சரித்து அனுப்பப்பட்டுள்ளனர். கடைநிலை மருத்துவ பணியாளர்கள் என்றால் இடைநீக்கம், அர்ச்சகர்கள் என்றால் மன்னிப்பு கடிதம். 2 பேரும் வாங்கியது லஞ்சம் என்றால் அவர்கள் மீது நடவடிக்கையில் மட்டும் பாரபட்சம் எதற்கு? எல்லோருக்கும் நீதி ஒன்றாகத்தானே இருக்க முடியும். ஏன் அது ஆட்களை பொறுத்து மாறுபடுகிறது என நெட்டிசன்கள் வருத்தெடுத்து வருகின்றனர். ஆனால் நான் வாங்கியது மன்னிப்பு கடிதம் அல்ல, விளக்கம் கடிதம் தான் என்றும் முழு ஆய்வுகளை முடித்துக் கொண்டு பாரபட்சமின்றி தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் ரமேஷ் தெரிவித்துள்ளார்.